இந்த டிராயிங் இதான். தேவி, நீ எனக்கு அனுப்பின டிராயிங் இருக்குல்ல, அதை வச்சு வரைஞ்ச பொண்ணு இதுதான். அதான் நீங்களே நேர்ல வந்துட்டீங்களேம்மா, அப்புறம் எதுக்கு இந்த படம்? ஆமா, நீ என்ன முதல்ல எங்க பார்த்த? கோவிலுக்கு போய் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கோ. நீ காட் கிட்ட கேட்டா அப்படியே கிடைக்கும். என் ஃப்ரெண்ட் நைனி காட் கிட்ட ப்ரே பண்ணா அம்மா கிடைப்பாங்கன்னு சொன்னா. நானும் கோயில்ல சாமி கிட்ட கண்ணை மூடி வேண்டிக்கிட்டேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது நீங்க எதிரில இருந்தீங்க. அப்பதான் பார்த்தேன். என்ன இது? மாரியோட சாமி விஷயம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா மறுபடியும் தொடருது. தேவி வேற இந்த இன்ஸ்பெக்டரை அம்மான்னு சொல்றா. இது நமக்கு நல்லது இல்லையே. இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம லைன்ல கிராஸ் ஆனா பழைய விஷயம் எல்லாம் வெளியில வந்துருமே. அம்மா இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல? போக மாட்டேன், உன் பக்கத்துலயே தான் இருப்பேன். நான் தூங்கினக்கு அப்புறமா நீங்க போயிடக்கூடாது, என் பக்கத்திலே இருங்க. சூர்யா, அம்மாவை என் பக்கத்திலே இருக்க சொல்லு. அம்மாவை எங்கேயும் போக வேணான்னு சொல்லு சூர்யா. தேவிமா, துர்கா, தேவியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் கூட இருக்க முடியுமா? சூர்யா, துர்கா குழந்தை கூட இருக்கட்டும்பா, நீ இருக்க சொல்லு. உங்க இஷ்டத்தை. சூர்யா ஓகே சொல்லிட்டாமா. நீ தேவி பக்கத்துல இருந்து பாத்துக்க. ஓகே அம்மா. என்னக்கா, அம்மா கிட்டயும் குந்தவி கிட்டயும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த, ஏதாவது பிரச்சனையா? எதிர் வீட்டுல இருக்கிற குழந்தையோட அம்மா இறந்து போச்சான். அந்த குழந்தை துர்காவை அம்மா அம்மான்னு கூப்பிடுது. அது குழந்தையோட அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. அவரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு துர்காவை கண்டபடி திட்டி வெளியில போக சொல்லிட்டாரு. இது வேறயா? அம்மா கிட்டயும் குந்தவை கிட்டயும் சொன்னா இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமாமே. இருக்கிற பிரச்சனையில இது வேறயாக்கா? இந்த துர்கா சும்மாவே இருக்க மாட்டாளா? எப்படி இருப்பா? ஹீரோயின் ஆயிட்டா பிரச்சனைய தேடி இழுத்து போட்டுட்டு தான் இருப்பா. இதெல்லாம் எதுல போய் முடிய போதோ தெரியல. சரி விடுக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தா நமக்கு என்ன? எப்பயும் போல நம்ம கண்டுக்காம விட்டுற வேண்டியதான். நீ சொல்றது சரிதான். துர்கா, துர்காமா. யாருமா இது? எதிர் வீட்டு பாப்பாவா? என் பேரு பாப்பா இல்ல, தேவி. எஸ் தேவி. எல்கேஜி படிக்கிறேன். அப்படியா? குட் கேர்ள். தேவி, அம்மா. வா வா வா. ஓ, தேவிமா, நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். கதவு சாத்தி இருந்துச்சா, நான் வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அச்சச்சோ, தங்கம் ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணீங்களா? அப்போ எப்படி உள்ள வந்த? இதோ இவங்க தான் கதவு திறந்தாங்க, அப்புறம் உள்ள வந்துட்டேன். ஆமா, நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க தான். நானா? நான் எப்ப சொன்னேன்? நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க, சூர்யா, பார்வதி எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப எதிர் வீட்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னத நான் கேட்டுட்டேன். நீங்க பிரில்லியன்ட் தான்.
நீங்க இங்க வந்தது வீட்ல எல்லாருக்கும் தெரியுமா? சொல்லிட்டு வந்தீங்களா? ஆஹா, சூர்யா டாடி தூங்கிட்டு இருந்தாரு. எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் நானே இங்க வந்தேன். அச்சச்சோ. தேவிமா, அப்பாவுக்கு தெரியாம அப்பா கிட்ட சொல்லாம இங்கெல்லாம் வரக்கூடாது. அது தப்பு, சரியா? தெய்வமா சூர்யா, நீ எப்படி இங்க வந்த? நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? தெய்வமா வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஆஹா, நான் வர மாட்டேன். நான் அம்மா கூட இருக்க போறேன். இங்க பாரு, இது உன் அம்மா கிடையாது, மாறி தான் உன் அம்மா. ம், அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க. இல்ல சூர்யா, நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட புது அம்மாவை காட்ட சொல்லி கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்டேன். கண்ணை திறக்கும் போது சாமி காமிச்ச அம்மா தான் இவங்க. சாமி பொய் சொல்லுமா சூர்யா?